நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கடகோன்னு வச்சதுக்கு பதிலாக பேசாமல் கிரகோன்னே வச்சுட்டு போயிருக்கலாம். அப்படி இருக்குது பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாத தொடக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களை பிடிச்சது எல்லாமே இந்த ஆகஸ்ட்டில் விலகி உங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதை நான் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது. என்னத்தப்போ இப்படி தான் இருக்குது வாழ்க்கை, எல்லா ஜோசியக்காரங்களும் நல்லா இருப்போம்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆள் இல்லை, உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஆள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டமத்தில் இருக்குது. இது எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அஷ்டம சனி அஷ்டமத்துக்கே அதிபதியாக இருக்கிறதால நல்லது தான் செய்யும் அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. சனிக்கு இத்தனாவது வீட்டில் இருக்கேன், இத்தனாவது இடத்துல இருக்கிறதால, இதுக்கு அதிபதியாக இருக்கிறதால நல்லது செய்வேன், அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பேரே நீதிகாரகன். எந்த இடத்துக்கு உண்டான அந்த ஆதிபந்தங்களை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் போவார். உனக்கு ஒரு அடி, இன்னொருத்தனுக்கு 2 அடிலாம் கிடையாது. இன்னொருத்தனுக்கு 2 அடினா உனக்கும் 2 அடி அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு உங்களை வாட்டி எடுக்கிறார் சனி அஷ்டமத்தில் இருந்து. குறிப்பாக சொல்ல போனால் திருமணமான தம்பதிகளை பிரித்து கூட விட்டுருப்பார். சில பேர்த்த வீட்டில் சண்டை தான், எப்போ பார்த்தாலும் பாம்பும் கீரியுமா சண்டை, எலியும் பூனையுமா சண்டை. வீட்டில் போய் 1 மணி நேரம் நிம்மதியாக உட்காரலான்னா நிம்மதிக்கு பழப்பு இல்லை. சோத்தை தட்டில் போட்டு வச்சுட்டு தான் என் பொண்டாட்டி திட்டுது, எனக்கு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் பொழப்பே ஓடுது. என்ன காரணம்? நல்ல உத்தியோகம் இல்லை. சரி, வேறு உத்தியோகம் பார்க்கலன்னா கிடைக்கல, நான் என்ன வேணான்னு நான் விட்றேன், கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கடங்கண்ணி ஆகி போச்சு, சரி அடைச்சிக்குவோம், இப்படியே இதை ஏதாவது பேசணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை. அதுமாரி சில பேர் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, மாற்றுப்பாலினத்தால் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்படி இருக்கிற அந்த சூழல், ஒரு நிர்கதியான சூழல் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே நுழையிறீங்க. ஆனால் கொஞ்சம் ரிஷபராசியில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறதால ஏதோ 10 ரூபா காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லைடா, ஏதோ கடன் வாங்கியாவது 10 ரூபா வச்சுருக்கேன், இல்லைன்னா கடன் கொடுக்கவாது 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ வித்துட்டு தின்னாலும் 10 ரூபா காசு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓடுது. இனிமேல் நல்லா இருக்கும்னு ஏன் சொல்கிறேன்னா, சனி பகவான் வக்கரமாகி பின்னோக்கிய பயணத்தை ஆரம்பிச்சிட்டார் ஆகஸ்ட் மாதத்தில். இப்போ சனி பின்னாடி போகிறார் அப்படின்னா நம்மளை கெடுத்துக்கிட்டு இருந்த அந்த சனி, நமக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சனி பின்னோக்கி போகுது அப்படின்னா நமக்கு இனிமேல் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக நடக்கும். அது மாதிரி காசு பணத்தில் இருந்த பிரச்சனை, குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை, குழப்பம், இதெல்லாம் நீங்கிறோம். ஒருத்தண்ட பணத்தை கொடுத்து விட்டேன், படாத பாடுபடுறேன், திரும்ப வாங்கவே முடியல. ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டுட்டேன் லோனுக்கு, என்ன உயிரை எடுக்கிறாங்க, அவன் எங்கே இருக்கான்னே தெரியல. ஒருத்தன் வெளிநாடு போகிறதுக்கு பணம் கொடுத்தேன், திருப்பி பணமே தெரில. இப்படி கொடுத்த பணம் எதுவுமே வசூலாகிருக்காது. நம்ம கடன் வாங்கின இடத்துல நம்மளை போட்டு லொங்கல் பண்ணுவாங்க.
தெரியாமல் ஜாமீன் போட்டேன், நான் போய் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதாலேயே வீட்டில் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் டெய்லி சண்டை பிரச்சனை. உனக்கு எதுக்கு ஊர் வம்பு, உன்ட்ட இருந்தால் 10 ரூபா கொடுக்க தானே, உன்னையாவன் ஜாமீன் போட சொன்னதுன்னு சண்டை. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அந்த பணம் வசூலாகிடும். குடுக்கல் வாங்கலில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கிரும். இது மாதிரி ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த காரியங்கள் நடக்கும். குறிப்பாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கல் எடுத்து வச்சிடலாம், அஸ்திவாரத்தை தோண்டி விடலாம். அதேமாரி வீடு கட்டினேன் பாதியில் நிற்கிது, பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டுட்டான் பாதியில் நிற்கிது, லோனு ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் பேங்க்லேருந்து லோனு வர லேட் ஆகிட்டு இருக்குது பாதியில் நிற்கிது, ஒரு இடம் ஒன்று விற்றுவிட்டு மீதி வீட்டை கட்டிவிடலான்னு நினச்சேன், அந்த இடத்த விற்கவே முடியல, ஏகப்பட்ட வில்லங்கம் இல்லைன்னா குறைஞ்ச விலைக்கு கேட்குறான். இப்படி பாதியில் நின்ன கட்டட பணிகள் இதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும். இடத்த விற்கணுன்னாலும் நல்ல விலைக்கு விற்கும், கொடுத்த பணம் வசூலாகும், பேங்கில் லோன் கேட்டால் கிடைக்கும், அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ராசிக்குள்ளேயே வக்கரமாக இருக்க புதன் 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது மாதிரி ராசிக்குள்ளேயே இருக்கிற சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பெறார். 17ஆம் தேதிக்கு பிறகு அரசு வழி காரியங்கள் எல்லாத்தையும் சாதிக்கலாம். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று உட்கார போகிறார் 17ஆம் தேதிக்கு மேலே. அப்போ கவர்மெண்ட்டில் ஒரு லோன் கேட்டிருக்கேன், தனியாரில் ஒரு லோன் கேட்டிருக்கேன், மானியத்தில் வீடு கட்டலாம், தொகுப்பு வீடு ஒன்று கேட்டிருக்கேன், எல்லாமே நடக்கும். தாராளமாக நல்லது நடக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு ராசிக்கு இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அரிதான ஒன்று. அந்த அரிதான யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருமங்கல யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பூமி காரகன் செவ்வாய் குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தை கொடுத்துருக்காருங்கிறதால இடம் வாங்கலாம், இடம் விற்கலாம், வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு விற்கலாம். ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, கூறு போட்டு கொஞ்சம் ஒரு மூலையில் விற்றுட்டு மீதியில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன், எல்லாமே செய்யலாங்க. நான் இவ்வளோவுக்கு தாராளமாக செய்யுங்க அப்படின்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன். அதுவும் அஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கும்போது சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்போ நேரம் நல்லா இருக்குது, துணிஞ்சு செய்யலாம். அதே நேரத்தில் கடன் வாங்கி செய்யாதீங்க. நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்தால் செய்யுங்க. வீடு கட்டுறீங்களா, அரசு வழியில் ஒரு லோன் வாங்குறீங்களா, அது வாங்கிக்கலாம். வெளியில் கை நீட்டி கடைங்கிறது வாங்கியே கூடாது. அப்புறம் ஜோசியர் சொன்னாரேன்னு சொல்லிவிடாதீங்க. அதுமாதிரி விவசாயத்தில் புது முயற்சி எடுக்கலாம். சும்மா கிடக்கிற ஒரு இடத்த ஏதாவது பயிர் பண்ணலான்னு இருக்கேன், இல்லை ஒரு ஆடு வாங்கி கட்டுறேன், மாடு வாங்கி கட்டுறேன், இந்த மாதிரியான யோகம் நல்லா இருக்குது. புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை தான். 3க்கு அதிபதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கும்போது உடல் உபாதைகள் நீங்கும். குறிப்பாக சகோதரர்கள், தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் இருக்காது. இதுமாரி உத்தியோகத்தில் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் போடுற மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கோம். என்னடா இது இந்த நேரத்தில் வெளியூரில் ஒண்டி டிரான்ஸ்ஃபர் போடுறேங்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கடைசி நேரத்தில் அது ரத்தாகி போயிடும். ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுமாதிரி வாகனங்கள் பழுதாகி வாட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அது சரியாயிடும். இனிமேல் நல்ல வண்டி வாகனம் வாங்கிக்கலாம். வாகன யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். பங்காளிங்களோட ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இல்லை ஒரு திருப்பதி போகணும், இல்லை ஒரு நவகிரக சுற்றுலா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆசை, ரொம்ப நாள் ஆசை இருந்தவங்க தாராளமாக போகலாம். அதுமாதிரி உயரதிகாரிகளோட நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு அதிகாரி எரிஞ்சு விழுந்தான், என்ன அவன் தான் டிரான்ஸ்ஃபரில் போடுறேன்னா பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு ஒரு மனமாற்றம் இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய லாபங்கிறது தாமதமாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி 10 ரூபா கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னு நம்ம அசர வேண்டியதில்லை. தொடர்ந்து முயற்சி செஞ்சோன்னா நாளைக்கு 15 ரூபாயா கிடைக்கும். அதனால் தாமதமாகிறதும் நல்லதுக்கு தான் நினச்சிட்டு உழைப்பை மட்டும் செலுத்துங்க, நல்லது நடக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. கர்ம வினைகளை கடைப்பிடிக்கணும். கர்ம வினைகள்னால் என்ன ஜோசியரை, யாருக்கும் தீங்கு செய்யாமல் இரு, அதுதான் கர்ம வினை. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், இன்னொருத்தன் கெட்டு போகணும்னு நினைக்கல, என் பொழப்பை நான் பார்க்குறேன், அது போதும். இதுக்கு பேர் தான் கர்ம வினை அப்படிங்கிறது. இதை செஞ்சிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். அஷ்டம சனி காலகட்டத்தில் இப்படி ஒரு யோகம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் காலையில் குளித்து முழுவிட்டு அனுமன் வழிபாடு செய்யணும், பெருமாள் வழிபாடு செய்யணும். மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் இடுங்க மாலை நேரத்தில். எதனால மாலை நேரம்னு சொல்கிறோன்னா, மாலை நேரத்தில் காகத்தை பார்க்கறதே அரிது. அப்படி தேடி போய் நாம் வைக்கக்கூடிய அந்த எள் சாத அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அஷ்டம சனி காலகட்டத்திலேயே அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.